கன்னியாகுமரியில் மாதாவின் நெற்றியில் எண்ணெய் வடிவதாக செய்தி பரவியதால் பரபரப்பு. கன்னியாகுமரியில் உள்ள புனித அலங்கார உபகார மாதா திருத்தலத்தில் அதிசயமான நிகழ்வு ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு சுமார் 200 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாதா சிலையின் நெற்றியிலிருந்து எண்ணெய் போன்ற திரவம் வடிந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை கேள்வியுற்ற ஆலய ஊழியர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவித்தனர். பங்கு தந்தை உபால்ட் மற்றும் நிர்வாகிகள் உடனடியாக சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். ஆனாலும் எந்த ஒரு தகவலையும் வெளியிடாமல் திரவத்தை சுத்தம் செய்ய அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக மாதாவின் நெற்றியில் இருந்து எண்ணெய் போன்ற திரவம் வடிந்து கொண்டிருப்பதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த செய்தி நேற்றிரவிலிருந்து காட்டு தீ போல் பரவியது. இதனை அறிந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான இறை மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினர். மாதாவை பலர் குடும்பமாக வந்து வழிபடுகின்றனர். இது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பங்கு தந்தை உபால்டுவிடம் கேட்டபோது, இச்சம்பவம் தொடர்பாக நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்து இருந்து பார்த்த பின்னர் முடிவெடுத்து மக்களுக்கு அறிவிப்போம். வல்லுநர்கள் பரிசோதித்த பின்னர் தகவல்கள் வெளியிடப்படும் என்றார்.